நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கவலைகளை களையிடுங்கள். இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை மற்றும் 18 முதல் 23 முடிய. இயேசு அன்றைய தினமே வீட்டில் இருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஊமைகளை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போகிறான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். குறிப்பு வசனம்: வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால். மத்தேயு 13:22. எனது வீட்டு முற்றத்தில் உள்ள ஒரு நடவு இயந்திரத்தின் மூலம் சில விதைகளை விதைத்துவிட்டு அதன் விளைச்சலை பார்க்க காத்திருந்தேன். 10 முதல் 14 நாட்களுக்கு விதைகள் முளைக்கும் என்று அறிந்து நான் அதற்கு நீர் பாய்ச்சி பராமரித்தேன். விரைவில் சில பச்சை இலைகள் மண்ணில் இருந்து வெளியேறுவதைக் கண்டேன். ஆனால் அவை களைகள் என்று எனது கணவர் என்னிடம் சொன்னபொழுது நான் பதற்றமடைந்தேன். நான் வளர்க்க முயற்சிக்கும் செடிகளை அவை நிறுத்திவிடாதபடிக்கு விரைவாக அவைகளை வெளியே இழுக்கும்படி எனது கணவர் என்னை ஊக்குவித்தார். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஊடுருவல்காரர்களை கையாள்வதன் முக்கியத்துவத்தையும் இயேசு அறிவிக்கிறார். அவர் தனது ஊமையின் ஒரு பகுதியை இவ்வாறு விளக்கினார். விதைப்பவன் ஒருவன் தன்னுடைய விதைகளை விதைத்தபொழுது அவற்றுள் சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முட்களும் களைகளும் தாவரங்களின் வறட்சியை வெகுவாய் பாதிக்கக்கூடியவைகள். அதுபோல கவலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் நமது விசுவாசத்தை வளர்ப்பதற்கான சிறந்த வழிகள். ஆனால் கவலையின் முட்களை களையெடுப்பதில் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்தேன். அவைகள் என்னுள் விதைக்கப்பட்ட நல்ல வசனத்தை நெருக்கி தவறாய் என்னை திசை திருப்பக்கூடும். வேதத்தில் காணப்படும் ஆவியின் கனியானது அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்றவற்றை உள்ளடக்கியது. ஆனால் நாம் அந்த பலனை கொடுப்பதற்கு தேவனுடைய வல்லமையோடு நம்மை திசை திருப்பக்கூடியது அல்லது நம்முடைய கவனத்தை மாற்றக்கூடிய சந்தேகம் போன்ற கவலையின் களைகளை புறம்பாக்கிட வேண்டும். தேவன் உங்களுக்குள் விதைத்த விதைகளை எவ்வாறு வளர்க்க உதவுகிறார்? கவலையின் களைகளை எப்படி புறம் தள்ள முடியும்? அன்புள்ள பரலோக தகப்பனே, நான் உம்மில் வளர்ந்து கனி தரும் பொருட்டு கவலை மற்றும் வஞ்சக எண்ணங்களை தவிர்த்துவிட்டு களைகளை அவ்வப்போது வெளியேற்ற எனக்கு நினைப்பூட்டும்.